எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி 3016 வாக்குகள் பெற்று இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். 2 தொகுதிகளில் விஜய் களம் காணக்கூடிய நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கில் களம் கண்டிருந்தார். அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. தபால் வாக்குகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் இவிஎம் மெஷினில் உள்ள வாக்கு எண்ணிக்கை நிலவரம் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து நாம் பார்ப்போம். தற்போது வரை நாம் பார்த்து வரக்கூடியது தபால் வாக்குகளின் எண்ணிக்கை. அதில் முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். விருகம்பாக்கத்தில் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா 215 வாக்குகளுடன் முன்னிலை பெற்றிருக்கிறார். தாவேக வேட்பாளர் சபரிநாதன் 211 வாக்குகளோடு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து தபால் வாக்குகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது வரை 79 தொகுதிகளுக்கான தபால் வாக்குகள் முன்னிலை பெற்றிருப்பது யார் என்று பார்க்கிறோம். தற்போது வரை தாவேக 30 இடங்களிலும், திமுக கூட்டணி 25 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 24 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து நாம் தேர்தல் முன்னிலை நிலவரத்தை பார்க்க இருக்கிறோம்.